அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தசமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தசம் என்றால் 10 என்று அர்த்தம். இது ஒரு வடமொழி சொல்லாகும். ராவணனை தசமுகன், அதாவது 10 தலை உடையவன் என்று அழைப்பார்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் இருந்து வரும் 10வது நாள் தசமி திதியாகும். அமாவாசைக்கு அடுத்து வரும் தசமியை சுக்லபட்ச தசமி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தசமி தினத்தை கிருஷ்ணபட்ச தசமி திதி என்றும் அழைக்கப்படுகிறது. தசமி திதி தசஹர தசமி என்று, பாவஹர தசமி என்று பல வகையாக கூறப்படுகிறது. தசமி என்று சேதுவில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது விதியாகும். வைகாசி மாதம் அமாவாசைக்கு பின்வரும் தசமி திதி தசரா தசமி திதி என்று அழைக்கப்படுகிறது. பாவகர தசமி என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த தசமி திதி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த திதியாகும். இந்த நாளில்தான் இலங்கை வேந்தன் ராவணனை கொன்ற பாவம் நீங்க ஸ்ரீ ராமபிரான் மணலில் லிங்க பிரதிஷ்டை செய்து கேது கரையில் வழிபட்டார் என்று ஸ்ரீ காந்தம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த மார்கழி மாத சுக்லபட்ச தசமி திதியானது 10 வித பாவங்களை போக்கும் என்ற பல நூல்கள் கூறுகின்றன. அந்நாளில் சேது என்று போற்றப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலும் கோவிலில் இருக்கும் புனித நீர்நிலைகளிலும் நீராடினால் பாவங்கள் நீங்கி அளவற்ற புனிதம் கிட்டும் என்பது சொல்லப்படுகிறது. இந்த நாளில் உங்களுக்கு நன்மை செய்யப்படுகிறது. இந்த சரித்திரத்தில் செய்வது 3 மனதால் இழைப்பது 3 ஆக இந்த 10 பாவங்களுக்கும் தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் இவைகளை போக்கிக் கொள்ள இந்த பாவகர தசமி உதவுகிறது. கடும் சொல், உண்மையில்லாத பேச்சு, அவதூறான பேச்சுக்கு அறிவுக்கு பொருத்தமான ஏடாகுடமாக பேசுவது, நமக்கு கொடுக்கப்படாத பொருட்களை நாம் எடுத்துக்கொள்வது, அநியாயமாக பிறரை துன்புறுத்துவது, பிறர் மனைவிக்கு ஆசைப்படுவது, மற்றவர்கள் பொருளை அடைய திட்டமிடுவது, மனதில் கெட்ட எண்ணங்களை நினைத்தால் பிற பொருட்களிடம் மனிதர்களிடம் பொய்யான ஆசை கொள்ளுதல். தசமி திதியானது வீரபத்திரர் மற்றும் தர்மராசாவிற்கு உகந்த நாளாகும். இந்த நாட்களில் நீங்கள் தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம். மாத விளக்குகளை நடத்தலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டால் அது நன்மை தரும். இந்த நாளில் எல்லாவித சுப காரியங்களும் செய்யலாம். புது தொழில்கள் தொடங்கலாம். திருமணத்திற்கு மாங்கல்யம் வாங்கலாம். திருமணம் செய்யலாம். புது வீட்டிற்கு குடி போகலாம். அரசு காரியங்களில் ஈடுபடலாம். முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் இது எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். மற்றவர்கள் கடன் கொடுக்கலாம். தசமி திதிக்கான திதி சூன்ய ராசிகள் சிம்மம் மற்றும் விருட்சக ராசியாகும். தசமி திதிக்கான வளர்பிறை தெய்வங்கள் வீரபத்ரர் தசமி திதிக்கான தெய்வம் ஆவார். தசமி திதிக்கான தேய்பிறை தெய்வங்கள் துர்க்கை அம்மன் மற்றும் யமன் மற்றும் ஆவார்கள். இந்த நாட்களில் சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்த நூல் கால கணிப்பு முறையில் 15 நாட்கள் ஒரு முறை சுழற்சியின் முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். இந்த நாட்கள் பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 10வது திதி தசமி திதியாகும். தச என்னும் வடமொழி சொல் 10 என பொருள்படுகிறது. 15 நாட்கள் கொண்ட தொகுதியில் 10வது நாளாக வருவதால் இந்த நாள் இப்பெயர் அளிக்கப்பட்டது தசமி என. 30 நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்து முதல் பூரணைக்கு ஈராக உள்ள சுக்லபட்சம் எனப்படும். வளர்பிறை காலத்தில் 10ஆம் நாளும் பூரணையை அடுத்து வரும் நாளில் அமாவாசை உடைய முக்க கிருஷ்ணபட்சம் எனப்படுகிறது. தேய்பிறை காலத்தில் 10ஆம் நாளாக 2 முறை தசமி திதி வரும். அமாவாசையை அடுத்து வரும் தசமியை சுக்லபட்ச தசமி என்றும், பூரணையை அடுத்த தசமி திதியை கிருஷ்ணபட்ச தசமி திதியும் என்று அழைக்கப்படுகிறது. தசமி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது அமிர்த யோக திதிக்கு சமமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த மார்கழி மாதத்தில் வருகிறது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் இந்த திதி வியாழன் அன்று வந்தால் அது சித்த யோகமாகும். அமிர்த சித்தி யோகம் அதன் பெயருக்கு ஏற்ப பலன்களை தருகிறது. சித்தி யோகத்தின் போது வேலை செய்யும் வேலைகள் முழுமை பெறும். தசமி திதியில் யமராஜரை வழிபடுவது ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பெறுவதற்கான நம்பப்படுகிறது. தசமி திதியானது அகால மரணத்த பயத்திலிருந்து பூர்வீக இரட்சிப்பை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. தசமி திதியில் திசையாக வடக்கு திசை கருதப்படுகிறது. இந்த திதியின் போது இந்த திசையில் பயணம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் யமராஜாவுக்கு டீப் டான் செய்யப்படுகிறது. தசமி திதி ஒரு மங்களகரமான திதி. புதிய புத்தகம் அல்லது வேதம் வெளியிடுதல், பதவியேற்பு விழா, இடம் திறப்பு, புதிய திட்டம் தொடங்குதல், புதிய வேலை தொடங்குதல், வாகன ஆடைகள் வாங்குதல் என அனைத்து விதமான செயல்களும் இந்நாள் உகந்தது. இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டால் சிறப்பாகும்.
தசமி திதி ஒரு நபரின் ஆளுமை. தசமி திதியில் பிறந்தவர்கள் கல்வியினால் அதிகமாக இருப்பார்கள். குறிப்பாக மதத்துறையில் மதப்படி என்ன செய்ய வேண்டும் என செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை மத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கும் நாட்டுப்பற்று கொண்டவர்களாக, கவர்ந்திழுக்கும் மற்றும் ஆனந்தமானவராக தசமி திதியில் பிறந்தவர்களிடம் உற்சாகமும் தைரியமும் காணப்படுகிறது. அவர்கள் தங்களை பற்றி மட்டுமல்ல மற்றவர்களை பற்றியும் நினைக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வேலை என்று வரும்போது பிடிவாதமாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பூர்ணா திதியை ஆளும் இறைவன் யமன். இவரின் சிறப்பு பெயர் தட்சுமினி. தசமி திதி என்பது இந்த பஞ்சாங்கத்தின் மிக முக்கியமான திதி. விஜயதசமி அல்லது கங்கா தசரா எனும் போர்க்கப்படுகிறது. தசரா போன்ற பல பண்டிகையில் இந்த திதியின் முக்கியத்துவத்தை காணலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.